ரசிக பெருமக்களுக்கு புலவர் கீரன் வணக்கம். அம்மையும் அப்பனுமாய் வீற்றிருக்கின்ற ஆதிப்பரம்பொருள் உலகத்தை வாழ்விக்கின்ற காலத்தில் எல்லாம் குழந்தைகள் உருவத்திலேயே தக்கவரை தந்து இந்த உலகத்தை திருத்தி வந்திருக்கிறது. குழந்தைகள் களங்கமற்றவை. ஆசை, அபிலாட்சை, தன்னலம், பொறாமை, பயம் ஆகியவற்றுக்கு அடிமைப்படாமல் செயலாற்றுவதற்கு குழந்தைகளால் தான் முடியும். அதனால்தான் விநாயகப் பெருமானும் ஒரு குழந்தை, கண்ணனும் கந்தனும் மணிகண்டனும் குழந்தைகள் உருவத்திலேயே அவதரித்து தீமையை அகற்றி நேர்மையையும் ஞானத்தையும் நிலைநாட்டி இருக்கிறார்கள். விநாயகர் விவேகம், முருகனின் ஞானம், ஐயப்பன் வீரம் ஆகிய அனைத்தும் ஒன்றாய் உருக்கொண்ட ஞான குழந்தையாக சீர்காழிப்பதியில் அவதரித்தவர்தான் திருஞான சம்பந்தர். முருகனுக்கு வேல் கொடுத்த அம்மை விவேகத்தை வளர்ப்பதற்கு சம்பந்தருக்கு ஞான பால் கொடுத்தாள். சமுதாயத்தை வாழ்விக்க நினைக்கின்ற எவரானாலும் அவரது முயற்சிக்கு தெய்வம் வரிந்து கட்டி கொண்டு உதவி செய்யும். இந்த உண்மையை நிரூபிக்கின்ற வகையில் ஞானசம்பந்தர் வாழ்க்கை முழுவதும் இறைவனும் இரவியும் துணை நின்றனர். இறைவனுக்கு தூதமாக தமிழகத்தில் அவதரித்து 16 ஆண்டுகளை வாழ்ந்து எடுத்த செயல்களை இனிதே முடித்து பரம்பொருளுடன் கலந்தவர் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தரின் வரலாறு கற்பனை கதை அல்ல, தமிழகத்தின் உண்மையான வரலாற்றின் ஒரு பகுதி. அந்த ஒப்பற்ற ஞான குழந்தையின் வரலாற்றை இன்றைய உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மிகுந்த பொருட்செலவில் பக்திரசம் குன்றாமல் திரைப்படமாக உருவாக்கியுள்ளார் அன்பர் மோகன்ராம். மக்கள் கண்டு மகிழ வேண்டும், நெஞ்சில் அன்பு மலர வேண்டும். நன்றி, வணக்கம்.